Hi friends, welcome back to Bruce Time channel. இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிள் எடுத்துக்கோங்க 1 கப். 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை, தேவையான அளவு cashew and dry grapes எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் அப்புறம் எண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட மெஷர்மென்ட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் கேஷ்யூ இது நல்லதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க நம்மளோட சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க. மேலும் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ட்ரை கிரேப்ஸ் அண்டு கேஷ்யூ எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த கீலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தனியாக ஒரு அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சு இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மற்றொரு கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதியை இதில் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவை அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாதான் கேசரி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதையே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இதோட எல்லோ ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். ஹீட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட நெய் கொஞ்சம் பாதி பாதியாக நம்ம சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கேசரி சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸ் அண்டு கேஷ்யூவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.